ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். அதுக்கு வந்துட்டு காய்ச்சாத பால் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை அதே கப் அளவு ஒரு கப் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜல்லி வச்சு கோதுமை மாவை இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சளிச்சு எடுத்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆப்பஸோட பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னொரு கேக் ட்ரேவில் வந்துட்டு நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கோதுமை மாவு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அடிகானமான பாத்திரம் கண்டிப்பாக டேப் பண்ணி விடுங்க, அப்புறம் இல்லாக்க ஒரு மாதிரியா இருக்கும். அடிகானமான ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டு குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு பெல்ட் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பி வந்திருக்கும். இதில் வந்து தேவையான நட்ஸ் சேர்த்துட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஓரங்கள் எடுத்துட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கோதுமை கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.